ரஜினிகாந்த் சார் நடிப்பில் நேற்று கூலி திரைப்படம் வெளியானது. சமீப காலமாக எந்த ஒரு தமிழ் படத்திற்கும் இல்லாத அளவிற்கு கூலி படத்திற்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் நேற்று வெளியான கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. பெரும்பாலான ரசிகர்கள் இப்படம் ஏமாற்றி விட்டதாக தங்களின் விமர்சனங்களை வழங்கி வருகின்றனர். கதை மற்றும் திரைக்கதையில் லோகேஷ் கனகராஜ் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திருக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் சொல்கின்றனர். இந்நிலையில் என்னதான் விமர்சனம் அளவில் ஏமாற்றம் தருவதாக சொன்னாலும் வசூலை பொறுத்தவரை இப்படம் படக்குழுவை ஏமாற்றவில்லை. நேற்று ஒரு நாளில் மட்டும் கூலி திரைப்படம் உலக அளவில் 150 கோடி வரை வசூலித்திருக்கின்றதாம். இந்திய அளவில் மட்டும் 65 கோடி வரை இப்படம் வசூலித்ததாக தகவல்கள் உள்ளது. தவறான விமர்சனங்களை விஜய் ரசிகர்கள் தான் பரப்புகின்றனர் என ஒரு தரப்பு ரசிகர்கள் சொல்கின்றனர். அது தற்போது உண்மையாகிவிட்டது. அதாவது ஒரு திரையரங்கில் விஜய் ரசிகர் ஒருவர் ரஜினி சார் மற்றும் லோகேஷ் பற்றி தவறாக பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பார்த்த நம்ம ரஜினி சார் அவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். இது மட்டுமில்லாமல் விஜய் ரசிகர்களுக்கு வார்னிங் கொடுத்துள்ளார். தளபதி விஜயும் வன்மையாக கண்டித்துள்ளார். கூலி திரைப்படம் தமிழகத்தில் 28 முதல் 30 கோடி வசூலும், இந்திய அளவில் 65 கோடியும், உலக அளவில் 150 கோடியும் இப்படம் முதல் நாளில் வசூலித்திருக்கின்றதாம். என்னதான் ஒரு பக்கம் கலவையான விமர்சனங்கள் வந்த போதும் முதல் நாள் வசூலை பொறுத்தவரை அமோகமாக தான் இருக்கின்றது என சொல்ல வேண்டும். ஆனால் போக போக இப்படத்தின் வசூல் எப்படி இருக்கும் என்றுதான் தெரியவில்லை. படத்திற்கு சென்சார் குழு ஏ சான்றிதழ் கொடுத்துள்ளது. அதனால் 18 வயதிற்கு உட்பட்டோர் இப்படத்தை பார்க்க முடியாது. ரஜினி சாருக்கு கோடான கோடி குழந்தைகள் ரசிகர்களாக இருக்கின்றனர். அவர்கள் எல்லாம் கூலி படத்தை திரையில் பார்க்க முடியாது என்ற விஷயம் வசூலை பொறுத்தவரை மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்று தெரிகின்றது. மேலும் இப்படத்திற்கும் கலவையான விமர்சனங்கள் வருவதால் இனி வரும் நாட்களில் இப்படத்தின் வசூல் அதிகரிக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் 1000 கோடி வசூலை கூலி பெறும் என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் குறைந்துள்ளதாகவே தெரிகின்றது. நெகட்டிவ் விமர்சனங்கள் ஒரு பக்கம், ஏ சான்று மறுபக்கம் என சில விஷயங்களால் இப்படம் 1000 கோடி வசூலிப்பது சந்தேகம்தான் என்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.